அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். குற்றாலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் இன்னைக்கு பதிவில் அதை பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த 15ஆம் தேதியிலிருந்து இந்த மந்த் கடைசி வரைக்கே மழை அதிகமா இருக்குது அப்படின்னு வானிலை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது எல்லா பக்கமே. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு எல்லாமே லீவு. அதனால எல்லாமே சுற்றுலா எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நடந்த விஷயம் தான் இன்னைக்கு குற்றாலத்துல வந்து பாத்தீங்கன்னா, மெயின் அருவி, 5 அருவியில தண்ணி அதிகமா இருக்கிறதுனால தடை விதிச்சிருக்காங்க. இந்த பழைய அருவியிலும் அதே மாதிரி தடை விதிச்சிருக்காரு தென்காசி மாவட்ட ஆட்சியாளர் வந்து கமல் கிஷோர். அப்போ அதையும் மீறி மக்கள் எல்லாம் போய் அந்த பழைய அருவியில தண்ணி கம்மியா இருக்குது அப்படிங்கறதுக்காக குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, காட்டுக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மேல வந்து மழை வந்து ரொம்ப அதிகமா பேஞ்சிட்டதுனால திடீர்னு ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்து அந்த பழைய அருவிக்கு வருதுங்க. மக்கள் ரொம்ப பேர் நூத்துக்கணக்கான பேர் குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் திடீர்னு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அவர்னஸ் ஆகி தண்ணி அதிகம் வரனால எல்லாருமே ரொம்ப பேர் தப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அதுல நிரபட் பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியை சேர்ந்த குமார் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு 17 வயசு பையனான அஸ்வின் அப்படிங்கிறவர் மட்டும் எதிர்பாராத விதமா அந்த தண்ணியில மாட்டிக்கிறார். நிரவட் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி என்ன செய்யுதுன்னா, அவரை நிரவட் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்ல 1 கிலோமீட்டர் வரைக்கும் அவரை அந்த தண்ணி கொண்டு போயிருது. ஒரு பாறையோட இடுக்குல அவரு இறந்த சடலமா தான் மீட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சங்கட்டமான விஷயங்க. அவங்க குளிச்சுட்டு இருக்கிற போது அந்த அருவியில எப்படி அந்த தண்ணி வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு பாடி கார்டு மாதிரி ஒரு ஆக்சுவலி ஒரு ஒரு இரும்பு இது போட்டுருவோம். அதை தாண்டி நாமெல்லாம் படி ஏறும் மேல அந்த படியில தண்ணி எந்த அளவுக்கு ஃபோர்ஸா வருது அப்படிங்கிறத நாம பார்க்கலாங்க. மாமா அந்த லேடிஸை மட்டும் கூப்பிடுங்க. அந்த ஒரு பொம்பளை அப்படி வாங்க, அது கீழே விழுந்துச்சு அந்த அம்மா மாதிரி. அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. ஹலோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற கூடிய மக்களும் ஆக்சுவலி நம்மளுடைய தீயணைப்பு துறை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்ட கண்காணிப்பு ஆய்வாளர் சுரேஷ்குமார், இவங்க எல்லாம் சேர்ந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவரோட சடலத்தை அங்கிருந்து மீட்டெடுக்கிறாங்க. அதுல அந்த பொதுமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி நாம ஒரு பார்க்கலாங்க. பழைய குற்றாலத்தில் வந்து திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதெல்லாம் குளிக்க வந்த மக்கள் அத்தனை பேரும் ஒரு 7-8 பேர்கிட்ட இழுத்துடுது. அதில் ஒரு ஆள் மட்டும் வெள்ளத்தில் போயிட்டாங்க. அதை நாங்கள் போராடி கீழே வெள்ளத்தில் வந்து 1 கிலோமீட்டருக்கு கீழே வந்து போராடி மீட்பு பண்ணி கொடுத்துருக்கோம். பிரேதமாகிடுச்சு. பார்க்கும்போது இறந்த நிலையில தான் இருந்தாப்புல. போராடி தான் நாங்கள் வெள்ளம் அதிகமாக இருந்ததுனால உள்ள இறங்கி இது பண்ண வேண்டியது. கொஞ்சம் குறைஞ்ச உடனே பார்த்து மீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்தாங்க, அவங்களும் சேர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டோம். பாறைக்கு எடுக்கல தான் இருந்துச்சு. ஆமாம், ஒரு பாறைக்கு பாறை எடுக்கல கொண்டு போய் பாறை எடுக்கல, அது உள்ள பிரேதமாக தான் இருந்தது. அதை மீட்டு கொடுத்துட்டோம். மூக்கில் அடைக்கிறதுக்கு பேர் என் பேர் முருகன். யாரு என்னதான் சொன்னாலும் பெத்தமனும் பித்து இல்லைங்களா? ஆக்சுவலி அந்த அம்மா படுறக்கூடிய வேதனையை பார்த்தா நம்மளாலேயே ஜீர்ணிக்க முடியல. பாவதி என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்களோட அப்பா அம்மா எந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாத இடத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை நாம கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த நடந்த விபத்தின் மூலியமா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன்.